السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேரடி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனுடைய ஒரு வசனத்தையோ அல்லது 2 வசனத்தையோ எடுத்துக்கொண்டு அதை அரபியில் படித்து பார்த்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை விளங்கி அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்துவதற்காக நாம் எல்லாம் முயற்சி செய்து வருகிறோம். இந்த முறைதான் ஒரு மனிதனை மனிதனாக இந்த உலகத்திலே மாற்றும். ஓதிவிட்டு மூடி வைத்தால் ஓதியதாக இருக்கும், மூடியதாக இருக்கும், அவ்வளவுதான். அதனால எந்த விதமான ஒரு மாற்றமும் நம்மிடத்திலே ஏற்பட போவதில்லை. இரண்டாவது, மிக முக்கியமாக இந்த குர்ஆனை வெறும் ஓதுவதற்காக அல்லாஹ் இறக்கி அருளவில்லை. எல்லோரும் உலக மக்களே நீங்கள் ஓதிவிட்டு மூடி விடுங்கள் அல்லாஹ் எங்கேயுமே சொல்ல கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்கும் பொழுது அவர்கள் இந்த குர்ஆனை அரபியிலே ஓதியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ஓதுகிற அவர்களுக்கும் அதன் அர்த்தம் புரியும், பின்னாடி இருக்கிற எல்லோருக்கும் அதன் அர்த்தம் புரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் வரை அவர்களுக்கும் அவர்கள் பின்னால் தொழ வந்தவர்களுக்கும் அவர்கள் ஒருவர் கூட வேற்று மொழியை சார்ந்தவர்கள் கிடையாது. எத்தனை ஆண்டுகள், 23 ஆண்டுகால தொழ வைத்திருக்கிறார்கள். அதில் பின்னாடி நின்று தொழுவர் ஒருவர் கூட அரபி அல்லாதவர்கள் கிடையாது. இங்கே ஓதும் போதே அந்த அர்த்தம் விளங்கிடும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், பின்னாடி இருப்பவர்களும் அழுதார்கள். அப்போ ஃபஜர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, இஷா தொழுகை இதை ஓதப்படுகிற அந்த அல்லாஹ்வுடைய வசனத்துடைய அர்த்தம் தெரிந்த காரணத்தினால தினம் அவருடைய செயல்பாடுகள் முழுமையாக மாறிக்கொண்டே இருந்தது. எங்கெல்லாம் தவறு செய்கிறார்களோ அங்கெல்லாம் ஜமாத்தோடு நிற்கும் போது உள்ள ஒரு தாக்கம் அவர்களுடைய ஏற்படுத்தும். ஏன்னா அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று நினைப்பார்கள். நினைத்து விட்டு அதனுடைய சந்தேகத்தை ரசூலாட்ட கேட்பாங்க, ரசூலை விளக்கம் கொடுப்பார்கள். ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த அந்த கெட்ட பழக்கங்கள் மாறி முழுமையாக அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிற வாழ்க்கை முறையை அவர்கள் படித்துக் கொண்டார்கள். இதுதான் கல்வியுடைய சரியான கல்வி என்பது இதுதான். கல்வி என்பதற்கான அர்த்தமே இதுதான். என்னை படைத்தவர் என்ன சொல்லி இருக்கிறானோ அதற்கு தகுந்தவாறு என்னுடைய வாழ்க்கையை தினம் மாற்றிக்கொண்டே இருக்கிற வாழ்க்கை முறை, இதுதான் படிப்பு. இந்த படிப்பை படித்து விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிற வாழ்க்கை முறையை நமக்கு அல்லாஹ் தருவான். அதுக்கு பிறகு நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற இன்ஷா அல்லாஹ் சத்தத்திற்கும் சென்று விடுவோம். அதனால தான் இந்த ஆயத்தை நம்ம படித்தோம். சொல்ல 6ஆம் படியை 38, 39, 40வது வசனங்கள் அல்லாஹ் சொல்றாங்க. போன பார்த்தோமா இல்லையா? அநியாயக்காரர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒன்று அல்லாஹ்வை பற்றி முழுமையாக விளங்காமல், அல்லாஹ்வை பார்க்காமல், அல்லாஹ்வுடைய வல்லமை புரியாமல், அவனை பற்றி ஒன்று கூட தெரியாமல், அவனை பற்றி எந்த அறிவு இல்லாமல் தானாக கற்பனை செய்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாமே அநியாயக்காரர்கள். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்படுத்துகிறார், அதற்கு பிறகு மனம் முரண்டாக அவர் செயல்படுகிறார். இந்த 2 பேரும் இந்த உலகத்தில் இந்த 2 வகையான கேரக்டர் யார்கிட்ட இருக்குதோ இவங்க எல்லோரும் அநியாயக்காரர்கள். அப்ப இதில் என்ன விளங்குதுன்னு சொன்னாக்கா, அல்லாஹ்வுக்கு நாம் கற்பனை செய்யக்கூடாத விஷயம் சாதாரண விளங்குது.
அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை பொய்ப்படுத்தக்கூடாது என்பது நம்மளுக்கு புரியல, பெரும்பாலும் புரியல. பொய்ப்படுத்தக்கூடாதுங்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, எதை அல்லாஹ் சொல்லுகிறானோ அதை செய்ய வேண்டும், எதை தடுக்கிறானோ அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். இதுதானே சரியான பாதையாக இருக்குது. அப்போ எப்போ நம்மளுக்கு புரியாது, எதை அல்லாஹ் சொல்லியிருக்கான்னு எங்கே புரியும், எதை தடுத்திருக்கான்னு எப்படி புரியும்? தினம் தினம் தொழுகைக்கு வரும்பொழுது அந்த ஓதப்படுகிற அந்த வசனத்துடைய அர்த்தம் தெரிந்தால் நன்றாக புரிந்துவிடும். இமாமுக்கு புரியும், மாமுக்கு புரியும். அதற்கான வசதிகள் இப்போது கம்மியாக இருப்பதால் நம்ம என்ன தொழுகிறோம், சலாம் கொடுக்குறோம், துவா செய்கிறோம், அவ்வளோதான் நம்மகிட்ட இருக்குது. பெரும்பாலும் நம்ம இடத்துல இல்லை மாதம் சில பேர்களை தவிர அந்த ஓதுகிறதுக்கு என்ன அர்த்தம் அந்த ஓதுறவருக்கும் தெரியாது பெரும்பாலும். அது மாதிரி கல்வியே கிடையாது தமிழகத்தில், அது மாதிரி கல்வி எங்கேயுமே கிடையாது. அந்த ஓதுகிற எல்லா பள்ளிவாசல்களையும் இந்த கல்வி கிடையாது, இன்று வரும் கிடையாது. வர வேண்டும், மக்தபுக்கு வர வேண்டும், அலிபுலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஓதி படிக்க வேண்டும், அவர்கள் ஓதிவிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போ இதற்கான கல்வி முறைகளை என்றைக்கு இந்த சமுதாயம் கையில் எடுக்கிறதோ அன்றைக்கு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். ஒவ்வொரு மாணவர்களுடைய உள்ளத்திலும் புரட்சி எப்போ வெடிக்கும்னு சொன்னாக்கா, அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து மக்தப் மதரசாவிலிருந்து இந்த கல்விகள் போட்டப்பட வேண்டும். இது என்ன பலகீனமாக இருக்கிறது யாருன்னு சொன்னாக்கா, இங்கே இருக்க நாங்களும் பலகீனமாக இருக்கிறோம், வரக்கூடியவர்களும் பலகீனமாக இருக்கிறார். ஒவ்வொருவரும் டார்கெட்டை வைத்துக்கொண்டு நாம் செயல்படுகின்ற காரணத்தினால எங்களாலே முடியல, உங்களாலும் முடியல, இவ்வளவுதான் காரணம். நாம் வேறு ஒரு மாதிரியான கல்வியை கொடுக்கலாம் என்று முற்படும் போது அதற்கு பெற்றோர்களுடைய சப்போர்ட்டும் இல்லை, மாணவர்களுடைய சப்போர்ட்டும் இல்லை, புரியவில்லை என்று சொல்லி போய்விடுகிறார். அப்போ இதற்கான சிக்கல்கள் ஏற்படும் போதுதான் அல்லாஹ் இறக்கி அவருடைய இந்த அல்குரானில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்ற விஷயம் சின்ன பிள்ளையிலிருந்து அவங்க உள்ளத்தில் உரைக்க வேண்டும். அப்படி உரைக்கும் போது தான் அல்லாஹ் எதை சொல்லியிருக்கிறான், எதை தடுத்து இருக்கிறான் என்ற விஷயம் நமக்குள்ளே வரும். ஆனால் மற்ற நாடுகள்லாம் இதுக்கான கல்வி திட்டங்கள் இருக்கிறது. பெரும்பாலும் இந்தியாவில் தான் இந்த கல்வி திட்டம் இல்லை இது வரைக்கும். மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா மக்தப் மதரசாலையே அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, எப்படி சேர்த்து படிக்கிறது, எப்படி சேர்த்து அர்த்தம் வைக்கிறது அப்படின்னு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்தியாவில் மிக மிக குறைவாக இது இருக்கிறது. இப்போ இந்த அநியாயக்காரர்கள் பற்றி பேசுகிறேன் இல்லையா, இந்த அநியாயக்காரர்கள் ரெண்டு வகை அநியாயக்காரர்களை அல்லாஹ் சொன்னால, அந்த அநியாயக்காரர்கள் நரகத்துக்கு செல்லும்போது ஒருவர் மற்றவரை அவர்கள் ஏசிக்கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள், திட்டிக்கொள்வார்கள். அல்லாஹ் பதிவு செய்கிறார். எப்படி சொன்னாங்க போனவா சொல்லும் பொழுது, காலம் ஊழாகும் உகராகும். முதல்ல வந்தவங்க ரெண்டாவது வந்தவங்களுக்கு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபமா கானலக்கும் அலைனா மென் பதிலில், எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான சிறப்பும் கிடையாது. என்ன நீங்கள் அல்லாட்ட கேட்டாங்க போன ஆயத்தில், யாரும் இவங்க தான் எங்களை வழிகெடுத்தாங்க, நாங்கள் பெசாமல் தான் இருந்தோம், நாங்கள் போய்ட்டு எங்கள் வேலையை பார்த்தோம், ஆனால் இவங்க தான் எங்களை வழிகட்டில் அழைச்சாங்க, நாங்கள் போய்ட்டு சொன்னாலே இல்லையா, 2 பங்கு வேதனை கொண்டு நல்லா சொல்வதாக நல்லா சொன்னாலும் இல்லையா. அதற்கு முன்னாடி வந்தவர்கள் சொல்கிறாங்க இந்த ஆயத்தில் என்னாண்டு, எப்போ நாங்கள் செஞ்சால் உனக்கு என்ன, உனக்கு அறிவு கொடுக்கலையா? அப்போ எங்களை விட எந்த வகையிலும் எந்த விதமான சிறப்பும் பெறவில்லை. மாறாக பதுவுக்குள் அதாப பிமா கொண்டும் தரிசிப்போம், நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை நீங்கள் அனுபவிங்க, நாங்கள் என்ன செஞ்சோமோ நாங்கள் அனுபவிக்கிறோம் என்ற பதிலை அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறோம். இந்த ஆயத்தில் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ நீங்கள் அனுபவிங்க, நாங்கள் என்ன செஞ்சோமோ நாங்கள் அனுபவிக்கிறோம். இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தை மார்க்கத்துடைய ஒரு முக்கியமான அடிப்படை கொள்கையை போதிக்கிறது. இந்த உலகத்தில் அதுதான், இந்த உலகத்தில் நான் செய்த நல்ல அமல்கள் எனக்கு, நீங்கள் செய்த நல்ல அமல்கள் உங்களுக்கு. யாருடைய நல்ல அமல்களையும் இன்னொரு எடுக்க முடியாது, அது மாதிரி யாருடைய தீமை அமலையும் யாரும் எடுக்க முடியாது. ஒருவருடைய பாவத்தை ஒருவர் சுமக்க முடியாது, ஒரு நன்மையையும் ஒருவர் சுமக்க முடியாது. அதனால அவரவர்கள் செய்கிற காரியங்களை பார்த்து கொண்டு அவரவர்கள் சரியான பாதையில் செல்ல வேண்டும் என்ற மிக முக்கியமான பேசிக்கை எல்லாம் இங்கே போட்டு கொடுக்கிறோம். நரகத்திலே எல்லாம் இருக்கு, நரகத்திலே அவன் சொல்வதாக எல்லாம் சொல்லுகிறான். அப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த கொள்கைக்கு மாற்றமாக பல மதங்கள் உருவாகி இருக்கிறது. ஒரு மதம் சொல்லுகிறது, உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமப்பதற்காகத்தான் இயேசு வந்தார் என்று சொல்லி வழிகெடுக்கிறது. உங்களுக்கு எல்லா ஆதமுடைய பிள்ளைகள் எல்லாம் என்ன பாவம் செஞ்சாங்களோ அதையெல்லாம் சுமப்பதற்காக தான் இயேசுவே வந்தார்னு சொல்லி ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்துட்டு, நீங்கள் என்ன பாவம் வேணாலும் செய்யுங்க, செஞ்சு நீங்கள் ஃபாதர்கிட்ட வந்துட்டுக்கிட்டு இந்த பாவனை செய்து விட்டு என்று சொல்லுங்கள், அவர் தண்ணியை கொண்டு போய் தலையில் ஊற்றுவார்,
அப்புறமா தண்ணியில் ஊற்றுன பிறகு உங்கள் பாவம்லாம் வந்து போயிடும், அதுக்கு நல்லா எடுங்கன்னு சொல்லி பரவாயில்ல இல்லையா? இதையெல்லாம் அல்லாஹ் சொன்ன முழுமையாக தடுக்கிறார். யார் நன்மை செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு, யார் தீமை செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு. யாருடைய பாவமும் இன்னொருவருக்கு பாதிக்காது, யாருடைய நன்மையும் இன்னொரு ஆளுக்கு போய் சேராது. அப்போ தெளிவாக இருக்கிறது. அதைத்தான் இந்த ஆயத்தை நல்லா பதிவு செஞ்சிடலாம். நீ செஞ்சது உனக்கு, நான் செய்வது எனக்குன்னா அங்கேயும் நரகவாதிகள் சொல்வதாக அல்ல இந்த ஆயத்தை பதிவு செய்து விட்டு திருப்பி சொல்கிறான், இன்னல் நவீன கல்லபு பி ஆயாத்தி வஸ்தக்பரு அன்ஹா. திருப்பி அல்லா பதிவு செய்யறான் 40வது வருஷத்துல. மீண்டும் அதே வசனத்தை எல்லாம் திரும்பி சொல்றோம். ஏன்னா மறந்துடுவாங்கல்ல. அதனால் யாரெல்லாம் அல்லாவுடைய வசனத்தை வந்து மறுக்கிறார்களோ, இன்னும் பெருமை பிடித்து அழைக்கிறார்களோ, மறுத்து விட்டு பெருமை பிடிக்கிறார்களோ, அவங்களுக்கு என்ன சொன்னாக்கா, லா துபத்தகுலகும் அபுவாபு சமாயி, அவர்களுக்கு இந்த வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. இந்த சப்ஜெக்ட் இன்னொரு முக்கியமான சப்ஜெக்ட் விரிவாக பேசுறதுக்காக அடுத்தவர் பேசுவோம். ரைட்டாக என்ன சொல்றேன், அபுவாபு சமாவின்னு சொல்லி நல்லா சொல்றாங்க. இந்த வானம் என்பது நாம பார்க்க இந்த புகை மூட்டம் கிடையாது. நம்பர் ஒன்று, எந்த ஒரு விஞ்ஞானியும் இதுவரைக்கும் கற்பனையில் கூட அதை பற்றி நினைக்காத ஒரு வானம் இருக்கிறது. 7 வானங்கள் இருக்கிறது. அந்த வானத்தை பற்றி ரசூலா பேசுறாங்க. அந்த வானம் வந்து திடப்பொருளால் ஆனது, புகையால் ஆனது கிடையாது. திடப்பொருளால் ஆனது, கட்டியானது. அதனுடைய உயரம் வரைக்கும் ரசூலா அறிவிக்கிறாங்க. அதிசயம் வருது. அதனுடைய திக்கெட்டு செவ்வளவு இருக்கும், ஒரு வானத்துக்கும் அடுத்த வானத்துக்கும் மத்தியில் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு தூரங்கள் இருக்கிறது. அதுக்கு பிறகு ஒரு வானத்துக்கு மத்தியில் அந்த பாதைகள் இருக்கிறது, அது கதவுகள் இருக்கிறது. உயிர் செல்லும் போது அந்த கதவு திறக்கப்படுகிறது. நல்லவர்களுடைய உயிர் மாத்திரம்தான் மேலே செல்லும். நல்லவர்கள்னா யாரு? அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற மனிதர்கள் மாத்திரனுடைய உயிர் மாத்திரம்தான் மேலே போகும். மேலே போய் அங்கே ஒரு இடம் இருக்குது, 7 வானத்துக்கு மேலே அங்கே ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் உயிர்கள் பதிவு செய்கிற இடம். ரசூலா சொல்லியிருக்காங்க. இந்த புகார் ஹதீஸ் வருது. ரசூலா சொல்லியிருக்கிறாங்க, 7 வானத்துக்கு மேலே இல்லியீன் என்ற இடம் இருக்குது. குர்ஆன் வசனம் இருக்குது. அந்த இல்லியீன் என்ற இடத்துல உயிர் கைப்பற்ற பிறகு நேராக வானத்திற்கு சென்று அங்கே நம்முடைய பெயர்கள் முதல்ல பதிவு செய்யப்படும். இதெல்லாம் அட்டன் டைம்ல நடக்கிறது. ஒளியின் திசையில் நடக்கிற விஷயம் இதெல்லாம். ஒளியின் திசையில் என்னது? ஒளியின் திசையில் இருந்து அளக்க முடியாது. விஞ்ஞானம் தோற்று போய்விட்டு அதுலேயும் இல்லை. ஒளியின் திசையில் இருந்து அளக்க முடியாது. சும்மா சொல்றான் அவன் ஒளியின் திசையில் சொல்லி ஒரு ஃபார்முலாவை கொடுத்து இதான் ஒளியின் திசையில் சொல்லி கண்டிப்பாக ஒளியின் திசையை வந்து யாராலும் கணக்கிட முடியாது. அந்த அளவிற்கு மைக்ரோ செகண்ட்ல அந்த உயிர் மேலே போகுது. நல்ல ஒரு உயிர் மாத்திரம் இல்லையில் போய் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. பதிவு செய்த பிறகு மீண்டும் கபருக்கு இங்கே வருகிறது. எங்கே அடக்கம் செய்யப்பட்டோமோ அங்கே மீண்டும் வருகிறது. வந்த பிறகுதான் இங்கே கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு அவர் சொர்க்கவாதியா நரகவாதியா என்று தீர்மானிக்கப்படுகிறது. சொர்க்கவாதிகளுக்கு மாத்திரம் இல்லைகளுக்கு போகும் அந்த உயிர், நரகவாதிகளுக்கு உயிர் போகாது மேலே. ஏன்னு ஆயத்து சொல்லுது, வானத்தின் கதவுகள் அவர்களுக்கு வந்து திறக்கப்படாது. அங்கேயே அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அதாவது பர்மிஷன் கிடையாது அவங்களுக்கு. இன்னும் தெளிவாக சொல்றாங்க, இல்லையில் யார் பதிவு செய்யப்படுகிறார்களோ அவர்களுடைய உயிர் வந்து நறுமணம் மிக்கதாக இருக்கும். நிறைய இந்த கருத்துப்பட அது மாதிரி யாருடைய அந்த உயிர் வந்து சிஜேன் என்று ஒரு இடம் இருக்கிறது. அது 7 பூமிக்கு கீழே இருக்குது. இதை யாரும் கண்டுபிடிக்கிறது. இன்னும் பூமியை பற்றி ஆய்வு செய்கிறவங்க கூட குறிப்பிட்ட ஆழம் இருக்கிறது. எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா? இவனுக்கு பூமிக்கு எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, பூமிக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு தெரியாது. 7 பூமிகளுக்கு கீழே சிஜின் என்ற இருக்கக்கூடிய ஒரு பதிவு புத்தகம் அங்கே இருக்கிறது. அவங்க யார்? அது அவர்கள் நரகவாதிகள். அவங்க உயிர் வந்து வானத்துக்கு மேலே போகாது, கீழே வந்துடும். கீழே வந்து சிஜையில் பதிவு செய்யப்பட்டு மீண்டும் அந்த கபருக்கு வந்து கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு அவர்களுக்கு வேதனை தரும் என்று சொல்றாங்க. அதான் இங்கே எல்லாம் பதிவு செய்கிறாங்க. அப்போ சமாயி சில பேருடைய உயிர்கள் அங்கே வானத்துடைய கதவுகளில் திறக்கப்படாது. இதைத்தான் மற்ற மதங்கள் என்ன எடுத்துக்கிறது? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கே குரான்ல, இது பைபிள்லையும் இருக்குது. இறை வசனங்கள் பைபிள் இருக்குது. எல்லா பழைய ஏற்பாட்டு இருக்குது, புதிய ஏற்பாட்டு இந்த கருத்து இருக்குது. இதைத்தான் காப்பி அடித்துக் கொண்டு மற்ற மதங்கள் அங்கே மேலே வந்து உயிர் போகாத காரணத்தினால் கீழே வந்து பேயாக வருகிறது. எல்லா எழுதிருக்கிறோம். அவங்க எல்லாம் இருக்கு, பேயாக தூக்க மாட்டேங்கிறோம், பேயாக வர்றான், தப்பு செஞ்சா வந்து திருப்பி பேயாக வரான், வந்து ஒன்றை முடிச்சுக்கிறான்னு எழுதிருக்கனால ஒரு பாயிண்ட் அவனுக்கு இருக்குது. ஒரு கடுகளவு பாயிண்ட் அவனுக்கு இருக்கிற காரணத்தினால, அது சரியாக அவர்களுக்கு வந்து விளங்காத காரணத்தினால, அல்லாஹ் சொன்ன அறிவு இல்லாத காரணத்தினால இவர்களாக கற்பனை பண்ணி மக்கள் மத்தியில் இந்த பீதியை கிளப்பி அது வந்து இங்கே வந்து வேற ஆளை பிடிச்சிக்குது.
வேளாண் பிடிச்சி ஆட்டுது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதுக்கு நம்ம ஆதித்த சக்கராக சில பேர் இருப்பாங்க, அந்த பேய் ஓடுறான்னு சொல்லி அந்த பேய் ஓடுற போகிறோன்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனங்களை ஓதிட்டு பேய் ஆட்ட போது சொல்கிறவங்க எல்லாம் அறப்படிப்புனா என்னது, ஒழுங்காக படிக்காமல் அது அர்த்தம் அல்லாவுடைய அந்த விஷயங்களை ஒழுங்காக விளங்காமல் மக்கள் மத்தியில் பீதியை கிளப்பி பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, ஜின்னு இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி விளங்காமல் சொல்லி அவர்கள் பயப்படுத்தி இன்றைக்கு அது ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்குது. நம்மளே இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கலாம். அப்போ தெளிவாக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. ஆயத்துக்கு விளக்கமாக சகாபாக்கள் கெட்டும் பொழுது உயிரை பற்றி தெளிவாக சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகார் 336 பதிவு பற்றி வேலை படித்து பார்த்துங்க. அப்போ இந்த அளவுக்கு தெளிவாக நல்லவர்களுடைய உயிர் எங்கே போகிறது, எங்கே பதிவு செய்யப்படுகிறது, கெட்டவர்கள் உயிர் எங்கே செல்லுகிறது, ஏன் வானத்துடைய கதவு திறக்கப்படவில்லை, அது எங்கே செல்லுகிறது, அது யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்கிற அளவுக்கு துல்லியமாக சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த பாடத்தை, இந்த ஆயத்துக்கான விளக்கத்தை. அப்போ இந்த குர்ஆன் வசனங்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையும் சரியாக படிக்கும்போது நமக்கு நன்றாக விளங்குகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று ரசூலுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்பவர்கள் மாத்திரம்தான், அவர்களுக்கு மாத்திரம்தான் வானத்தின் கதவு திறக்கப்படும். இல்லையே என்று அந்த பதிவு புத்தகத்தில் பதிவு செய்யப்படும். மீண்டும் கபருக்கு அந்த உயிர் வரும். அது உலகம் அறிகின்றவரை அங்கே நன்மையா தீமையா என்று விசாரிக்கப்பட்டு அவர்களுக்கு சொர்க்கத்துடைய காற்று வரும், சொர்க்கத்துடைய போர்வைகள் வரும், அவர்கள் நன்றாக தூங்குவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இல்லையா. இவைகள்லாம் கண்டிப்பாக குர்ஆனை அதிசயம் படிக்கும் போது உணர முடிகிறது. எந்த விதமான கட்டுக்கதைகள் அங்கே இருப்பதாக நம்ம எத்தனை ஆய்வு செய்து பார்த்தாலும் அது கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசுகிறார்கள். அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக அந்த வசனங்களை டீப்பாக இறங்கி படித்து அது பற்றிய விஷயங்களை ஆய்வு செய்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தின் அடித்தத்தில் ஈமானுடைய அந்த நூல் இன்னும் அதிகமாக சுடர்விடும். அதற்கு பிறகு நம்முடைய அமல்களில் சரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும். சந்தேகத்தை ஏற்படுத்துகிற சைத்தானின் தீங்கிலிருந்து நாம் விலகி விடுவோம். அதற்கு பிறகு முழுமையான விவாதத்திலையும் சரியான பாதையை நோக்கி நாம் சென்று விடுவோம். அதற்காகத்தான் அல்லாஹ் இதை ஓதுங்க படிங்க விளங்குங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் ஓதுங்க படிங்க விளங்குங்கன்னு சொன்னாக்கா, ஓதிக்கிட்டே இருந்தாக்க இந்த அளவுக்கு தான் விளங்காது. நான் ஒரு பத்திரிகையில் ஒரு 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 ஜோக்கு படித்த சமீபத்தில் ஒருத்தன் கேட்குறான், குடித்தால் உடல் நலத்திற்கு கேடு, குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறதுன்னு ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தன் கேட்குறான், அவன் அப்போ என்ன குடியை விட்டுட்டியான்னு அவன் கேட்குறான். இவன் சொல்கிறான் படிக்கிறதை விட்டுட்டான்னு சொல்லி. அது ஜோக்கு மாதிரி இருக்கிறது பார்த்தாக்கா படிக்கும்போது ஆனால் உள்ள ஒரு கருத்து நிலவு என்னன்னாக்கா அதுதான் நம்ம சொல்ல இன்றைக்கி இருக்குது. ஓதுனா பிரச்சனை இல்லை, ஓதிக்கிட்டே இருக்கிறோம், முடிவுல பிரச்சனை கிடையாது. அப்போ அதெல்லாம் ஓதுறது என்னன்னு தெரிஞ்சால் உள்ளத்தில் நம்மளுக்கு சுரக்கணும், ஒரு சாக்கு வரும். ஏன்னா வட்டி வாங்குறது நல்லா சொல்கிறாங்க அப்படின்னு சிந்திப்போம். வட்டி வாங்குற ஓதி வச்சுட்டு முடிச்சுட்டு போனாக்கா என்ன வழங்கும், ஒன்றும் வழங்காதில்லை. அப்போ அங்கே போய் அல்லாட்ட போயிட்டு நான் ஓதுனேன், நான் எனக்கு நன்மை கிடைச்சி சொல்ல முடியாது. இல்லை உனக்கு தான் அதுக்கான ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறேன். நான் என்ன சொன்னேன்னு ஆரம்ப காலத்தில் விளங்காமல் இருந்திருக்கேன். 1447 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இலங்கை சமுதாயத்திற்கு அந்த குர்ஆன் வசனமுடைய அர்த்தம் விளங்கியது. அதனால அவங்க பண்பட்டார்கள், தெளிவாக ஆனார்கள். அதுக்கு பிறகு உலகம் முழுவதும் இந்த குர்ஆன் சொல்லும் பொழுது அந்தந்த மொழியில் எல்லோரும் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அறிஞர்களை ஏற்படுத்தி அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்படுத்திருக்காங்க இல்லையா. நீ அங்கே போய் சொல்ல முடியாது, அல்லாட்ட நம்மகிட்ட ஓதிட்டு உட்காந்துருந்து நன்மை கிடைச்சுன்னு சொல்லி. அப்போ ஓதுவது என்னவென்று தெரிந்தால்தான் நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படும். இல்லை என்றால் சாத்தியமே கிடையாது. நீ ஒரு நாளைக்கு 30 தடவை குர்ஆன் ஓதாலும் அதுதான், காபாவில் போய் உட்காந்து குர்ஆன் ஓதாலும் அதுதான். அப்போ ஓதியது என்ன, ஒரு லைன் ஓதுனாலும் ஓதியது என்ன, என்கிட்ட என்ன தப்பு இருக்குது அதிலிருந்து நான் தான் சிந்திக்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் அப்போ நான் சிந்திப்பதற்காக ஒவ்வொரு தனி மனிதனும் புரிந்து கொள்வதற்காக உள்ள விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த தாவாக்கள் தான் நாம் அதிகமாக செய்ய வேண்டும். முதல்ல மாணவர்களிடத்தில், குடும்பத்தில், பிள்ளைகளிடத்தில், நண்பர்களிடத்தில், சமுதாயத்தில் எங்கே போனால் இதை பற்றி தான் பேச வேண்டும். ஜும்மா மடியாக இருந்தாலும் சொல்லலாம், ஒரு வசனம் போதும். ஜும்மா மடியில் பேசுறதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து மக்கள்கிட்ட சொன்னாலே போதும், தாய்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு உள்ள ஆழமான கருத்துக்கள் நிறைந்திருக்கிறது. அறிவின் பொக்கிஷமாக குர்ஆன் இருக்கிறது. இந்த பயிற்சியை நாமெல்லாம் பெறும்பொழுதுதான் சரியான அறிவு முழுமையாக நமக்கு இருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய உள்ளத்திலையும் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படும். ரஹ்மான் அதற்காகத்தான் இந்த குர்ஆனை இறக்கியதாக பல இடங்களில் பதிவு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மான் நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அதற்காக நாம் அதிகமாக அதில் முயற்சி செய்து இன்னும் அதிகமாக அதை ஓதி படித்து விளங்கி செயல்படக்கூடிய பாக்கியத்தை வளருவான். எனக்கும் உங்களுக்கு தந்து அருள் புரிய வேண்டும். வாக்கர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க